ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது மதிப்புமிக்க பேராசன் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகமெங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம என்ன பதிவை பார்க்க போறோம்னா, செவ்வாய் சனி ராகு இணைவும் ஆரோக்கிய குறைவும், ஒரு ஜாதகருடைய ஆரோக்கிய குறைவும் ராகு தான் எடுத்து செயல்படுத்துது அப்படிங்கிறத, பாகை நெருக்கம், அதாவது கிரக தொடர்புடைய பாகை நெருக்கம், அதன் மூலமாக இந்த ஜாதகத்தை விளக்க இருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய பொதுவான ஜோதிட சந்தேகங்களுக்கும் எனது வீடியோக்களில் விடை இருக்கும். என்னோட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கிரக வழக்கத்தோடு நெடுநேரம் தெளிவாக புரிய வைப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் கட்டண முறையில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ வீடியோவுக்கு போவோம். இவர் ஒரு ஆணுங்க. 15/2/1968 4:30 அதிகாலையில் திருச்சியில் பிறந்திருக்காரு. வயது 57. மகம் 4ஆம் பாதம், சிம்மராசி, தனுசு லக்கணம், தேய்பிறை பிரதம, சந்திர ஒளி இருக்குங்க. அப்போ சந்திர பௌர்ணமி ஒளியில், பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு சில கெடுபலங்கள் நடக்கத்தான் செய்யும். ஜாதகத்துடைய கிரக இணைவுகள் தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பௌர்ணமியில் பிறந்துட்டாலே யோகம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதுக்கு ஒரு இது சிறந்த உதாரணம். இப்போ பாருங்க, ஜாதகத்தை விளக்குறேன். தனுசு லக்கணம்ங்க. குரு பகவான் 9 இருக்காரு, நல்லது தான். சந்திர ஒளியும் கூடுது, நல்லது தான். சந்திரனோடு சேர்ந்த குரு பகவான் அப்படியே லக்கணத்தை பார்க்குறாரு. லக்கணத்தை பார்ப்பது இவர் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ ஆரோக்கியம், அந்த ஆயுள் பாக்கியத்துக்கு சனி பகவானை பார்க்கணும், 8ஆம் இடத்தை பார்க்கணும்ல. இப்படி அமைப்புகள் இருக்குது. 6-8 தொடர்புகள் எந்த காலத்திலையும் வரவே கூடாது. இப்போ இவர் கேது தசை இருப்பு, அதாவது ஜனன காலத்தில் 1 வருஷம் 5 மாதம் 5 நாள் இருக்க பிறந்திருக்காரு. மகம் 4ஆம் பாதம். இப்போ இவருக்கு ராகு தசை 22/7/2012 ஆரம்பித்து 21/7/2030 வரைக்கும் நடக்க போகுதுங்க. ராகுவை பற்றி சொல்கிறேன். ராகுவை நான் பலன் பெருக்கின்னு வச்சுருக்கேங்க என்னுடைய பணியில். என்னுடைய குருநாதர் இப்படித்தான் இந்த கிரகணம் அப்படின்னு முழுமையாக சொல்லி கொடுத்தாலும் நமக்குன்னு ஒரு பாணி வச்சுக்கிறணும். அப்போ பலன் பெருக்கி ஒரு பலனை நல்லதோ கெட்டதோ அதிகப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பு. சுபத்துவம்னா அதிகப்படுத்தும், பாவத்துவம்னா அதிகப்படுத்தும் ராகு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு, இவருக்கு சுகம் கட்ட அமைப்புன்னு தெரிஞ்சிடும். சுகம் கட்ட அமைப்பு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சனி 346, செவ்வாய் 334, 12 டிகிரியில் சேர்ந்துருக்குதுங்க. சனி ராகு பார்த்தீங்கன்னா அதுவும் 12 டிகிரியில் சேர்ந்துருக்கு. செவ்வாய் மட்டும், செவ்வாயும் ராகுவும் தூரத்தில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி செவ்வாய் ராகுவோடு இணைந்து சனியோடைய 10ஆம் பார்வை லக்கணத்துக்குங்க. சரியா? இந்த அமைப்பு ஒரு கெடுபலன் கண்டிப்பாக வந்துருச்சா? சனி செவ்வாய் ராகு கண்டிப்பாக. இந்த செவ்வாய் விலகி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவருடைய குரு புத்திரகாரகன், பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். செவ்வாய் சேரல இல்லை, அப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளைகள் நல்ல அமைப்பில் இருக்காங்க, ஒரு யோகமான அமைப்பில் இருக்காங்க. இவருக்கு தான் ஆரோக்கிய குறைவு. 8ஆம் அதிபதியை பாருங்க. லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சந்திரன். அப்ப 6ஆம் அதிபதி சுக்கிரன். 8ஆம் அதிபதி சந்திரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன். அப்ப 6-8 வந்துருதா? 2ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ராகு தசை நான் சொல்றேன் 22/7/2012 30 வரைக்கும் நடக்க போகுது. 2030 வரை நடக்க போகுது. ராகு தசை இந்த சனி செவ்வாயுடைய பலனை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சுக்கிர புத்தி வேற நடக்குதுங்க. அப்போ 6-8 அப்படின்னு வந்துடவே கூடாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இது குரு பகவானுடைய வீடு.
சனி செவ்வாய் ராகு இருக்கு. இடம் கொடுத்த கிரகமும் இருக்கிற கிரகமும் 6 8 போகக்கூடாதுங்க. இது ஒரு பாயிண்ட். அப்போ 6 8ன்னு வந்துடவே கூடாதுங்க. லக்கணம் குரு பகவான் 9லிருந்து சந்திரன் சேர்ந்து பார்க்கறதுனால ஒரு பங்கு தானே நிலமா இருக்கு, மற்ற இடங்கள் டேமேஜ் ஆகுது பாருங்க. அதனால ராகுதசை சுக்கிர புத்தி 8/2/2027 வரைக்கும் நடக்குதுங்க. ஆரோக்கிய குறைவா கண்டிப்பாக இருக்காருங்க. ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த விவரத்தை சொன்னேன். அப்போ சாரத்தில எந்த பலனும் இல்லை. கிரகங்கள் சேர்றது அதை இருட்டு கிரகமா வெளிச்ச கிரகமா 6 8 12 இப்படிலாம் பார்க்கணும். மரகாதிபதிகள் இந்த மாதிரிலாம் பார்க்கணுங்க. இப்போ தற்பொழுது இவர் ஆரோக்கிய குறைவாக இருக்கார். மேற்கொண்டு என்ன நடக்கிறத குடும்ப ஜாதகங்களை எடுத்துகிட்டு சொன்னேன், எடுத்துகிட்டு வரேன் இருக்கார். அப்போ தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லி அனுப்பியிருக்கேங்க.